எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு 1 year பேபிக்கு வந்து ஒரு ஷோல்டர்லேருந்து நீ வரைக்கும் இருக்கிற லென்த்தில் ஒரு ஃப்ராக் எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் எல்லாம் இல்லை, இது வந்து ஒரு பேபியோட அக்யூரேட் மெஷர்மெண்ட். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டார்டிங் லைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த பேபிக்கு வந்து ஷோல்டர்லேருந்து கால் முட்டி வரைக்கும் வந்து ஒரு 16 இன்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ நான் அந்த 16 இன்ச்சை வந்து இந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 16 இன்ச்சுக்கு அப்படியே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து ஷோல்டர் வந்து நான் வந்து 4 இன்ச் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் லைன் வரைஞ்சோம்ல, இது நம்மளோட ஷோல்டர் லைன். இது மேலே வந்து நான் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வைக்கிறேன். ஸோ ஷோல்டர் வந்து இந்த பேபிக்கு வந்து ஒரு 4 இன்ச் வரைக்கும் நான் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆமோலும் வந்து 4 இன்ச் தான் வந்து வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஷோல்டர் இங்கே முடிஞ்சதில்ல, இங்கேருந்து கீழே வந்து அப்படியே வந்து 4 இன்ச் வந்து அப்படியே லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஷோல்டர் கண்டுபிடிச்சாச்சு, ஆமோல் கண்டுபிடிச்சாச்சு. செஸ்ட்டு வந்து டோட்டலாகவே வந்து 20 இன்ச்சஸ் தான். ஸோ அதனால் வந்து 20 4ஆல் டிவைட் பண்ணால் 5 வரும்ல. நான் வந்து ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணி லூஸ்க்காக ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 6 இன்ச்சாக வந்து செஸ்ட்டு வந்து வைக்கிறேன். ஓகே, ஸோ செஸ்ட் வந்து 6 இன்ச், அந்த 1 இன்ச் வந்து பாடி லூஸ்க்காக வைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து ஒரு 7 இன்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 7 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து வேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து வேஸ்ட்டு ரவுண்டு வந்து 19 இன்ச் அந்த பேபிக்கு. ஸோ அதை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4.75. நான் வந்து ஒரு 1 இன்ச் வந்து வேஸ்ட் ரவுண்டுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 5.75. ஸோ அந்த 5.75 வந்து இந்த லைன் வேஸ்ட் லைன். ஸோ இந்த வேஸ்ட் லைன் மேலே நான் வந்து 5.75 மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த செஸ்டையும் இந்த வேஸ்டையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து ஒரு 1.75 அளவுக்கு நெக் கொடுத்தா போதும். நான் வந்து நல்லாவே கொஞ்சம் அகலமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் கொடுக்குறேன். ஸோ நெக்கோட வித்து வந்து 2 இன்ச்சு, லென்த்து வந்து 3 இன்ச் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 3 இன்ச் வந்து வச்சு அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு 3 இன்ச் வச்சுக்கோங்க, பேக்குக்கு ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. நான் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே 3 இன்ச் தான் வந்து வைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து நெக்கோட ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பாக வந்து நான் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். சாரி. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆமோல் வந்து நீங்கள் ரஃப்பாகவே வந்து ஒரு ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா பேபிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையை சுற்றி அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் எடுத்து அந்த மாதிரி போட்டிங்கன்னா அவங்களுக்கு டைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ஆமோல் வந்து அப்படியே ரஃப்பாகவே வந்து அவங்களுக்கு லூஸாகவே தான் இருக்கணும். ஸோ அதனால் லூஸாகவே வந்து நீங்கள் அப்படியே ரஃப்பாக வந்து ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆமோல் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே நம்ம இந்த லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இங்கிருந்து மேலே ஒரு 3 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அது வந்து நான் ஃபில் வைக்க போகிறேன். ஓகேவா? ஸோ கீழே இந்த லைன் இருக்குல்ல, இதுலேருந்து மேலே வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரில்காக. ஓகே, இது வந்து இந்த ஃப்ரில்காக. இப்போ இந்த வேஸ்ட்லேருந்து இந்த என்ன சொல்கிறது நீ வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு கோடு வரைஞ்சிருக்கோம்ல, இதுக்கு அப்படியே கிராஸாகவே வந்து இப்படி நீங்கள் வந்து ஒரு கோடு வந்து ரஃபாகவே வரைஞ்சிக்கோங்க. ஓகே, கிளாத் வந்து உங்களுக்கு எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலம் ஃபுல்லாகவுமே வந்து வேஸ்ட்டிலேருந்து அப்படியே கீழே பாட்டம் வரைக்கும் கிராஸாக ஃபுல்லாக அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ஸோ நான் எப்படி வரைகிறேன் பாருங்கள்.
ஸோ நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அப்போ தான் ஸ்கர்ட்டு, சாரி இந்த ஃப்ராக். ஸோ இப்படி வந்து ஒரு இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட கிளாத் இன்னும் அகலமாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட நல்லாவே வந்து இது நல்லா இப்படி வி மாதிரி இப்படி வந்து கட் கொடுத்து இப்படி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ஷோல்டரோட இந்த ஷோல்டரில் வந்து இந்த பார்ட் மட்டும் இருக்குல்ல, இது வந்து ஸ்மால் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மிட் பாயிண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மிட் பாயிண்ட் வந்து இங்கே வருது நம்மளுக்கு. ஸோ இங்கிருந்து இந்த வேஸ்ட் வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கிருந்து இந்த பாட்டம் வரைக்கும் சென்டரில், இந்த பாட்டத்தோட சென்டரில் அப்படியே இந்த கோடை வந்து கனெக்ட் பண்ணிக்க. ஓகே, இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டர் கோடு ஏன் நான் கீழே வரைக்கும் கொண்டு போகலன்னா, நம்ம கீழே வந்து ஃப்ரில் வைக்க போகிறோம்ல, அதனால் அங்கே கட் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரில்காக நம்ம இந்த 3 இன்ச் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த சென்டரில் இருக்கிற இந்த கோடையும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட இந்த ட்ரெஸ்ஸோட ஷேப்பு. ஸோ இது கீழே வந்து இப்படி ஃப்ரில் மாதிரி வரப்போகுது. இப்போ இது கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணலாம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு கிளாத் எப்படி வந்து மடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இந்த பீஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 துணியை எடுத்து 4 வந்து மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு வந்து இருக்குது. இதுக்கு வந்து கீழே 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், அதுக்கப்புறம் இங்கிருந்து ஃபுல்லாக 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு, நெக்குக்கு 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம 4 மடிச்சிருக்கோம்ல, ஸோ நமக்கு வந்து இது 2 பீஸாக கிடைக்கும். துணியை 4 மடிச்சிருக்கோம்ல, ஸோ ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸு, பேக்குக்கு ஒரு பீஸு. ஓகேவா? அப்புறமா இதை வந்து இதுவும் வந்து 4 தான் வந்து இந்த துணியும் வந்து நம்ம 4 ஃபோல்டிங்காக தான் இருக்குது. ஆனால் எந்த 4 தான் இருக்குது, ஆனால் வந்து எந்த சைடும் வந்து இந்த பீஸ்க்கு வந்து ஃபோல்டிங் வந்து இல்லை. ஓகேவா? ஸோ இந்த சைடு வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், இதோட இதை வச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த சைடு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், ஆமோலுக்கு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், சைடில் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கீழே 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்து 4 பீஸ் இருக்கு இல்லையா? ஸோ 2 பீஸ் வந்து இந்த சைடு, 2 பீஸ் வந்து அந்த சைடு. ஓகேவா? ஸோ 2 பீஸு இந்த சைடு வரும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்படி வரும். இது 4 பார்ட்டாக இருக்குன்னு சொன்னல, இது வந்து ஒன்று பேக்குக்கு, ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் இந்த சைடும் வந்து ஒன்று பேக்குக்கு, ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு. ஓகே, ஸோ இது வந்து இந்த என்ன சொல்கிறது, ஃப்ராக் மாதிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ கீழே வந்து இந்த ஃப்ரில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து பேட்டர்னில் கட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 3 இன்ச் மட்டும் வந்து வச்சு, பேட்டர்ன் பேப்பர் வந்து எனக்கு இந்த அளவுக்கு தான் இருந்தது, அதனால இவ்வளோ லென்த் மட்டும் தான் எடுத்தேன். ஓகேவா? ஆனால் கிளாத் வந்து எனக்கு இதை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் கிளாத் வந்து ஜாஸ்தியாக எடுத்தால் தான் வந்து எனக்கு ஃப்ரில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பேட்டர்ன் பேப்பரோட லென்த்தை விட நான் கிளாத்தோட லென்த் வந்து அதிகமாகவே வச்சுருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே, ஆனால் இந்த ஹைட் மட்டும் கரெக்டாக இதுவும் 3 இன்ச்சு தான் வந்து வச்சுருக்கேன். மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா, கீழே மடிச்சு தைக்க ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருக்கேன். அதர்வைஸ் வந்து இந்த பேட்டர்ன் பேப்பரோட ஹைட்டை வந்து அப்படியே வச்சுட்டு லென்த்தை மட்டும் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஃப்ரில்லு வந்து எனக்கு ஜாஸ்தி வரும்போது தான் வந்து இந்த ஃப்ராக் வந்து எனக்கு வந்து அழகாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளாத் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோ கிளாத் எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இதுக்கு நம்ம
கிளாத் வந்து கட் பண்ணணும். வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த சென்டர் பார்ட் எடுத்துக்கலாம். இந்த சென்டர் பார்ட்டில் வந்து 2 பீஸ் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த ஃப்ரண்ட்டுக்கு இருக்கிறத வந்து நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே வந்து இந்த நெக்குக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் வச்சு அடித்து அப்படியே திருப்பிட்டு போகிறோம். இப்போ இந்த பேக் பீஸை மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி விட போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம போடும்போது அந்த தலை வந்து உள்ளே போகும். ஸோ அதனால் வந்து இதை வந்து கட் பண்ணி விட போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த நெக்கை விட லென்த்லேயும் வித்துலேயும் வந்து அதிகமான ஒரு கிளாத்தை வந்து நம்ம இப்படி எடுத்துட்டு இதை வந்து எல்லா சைடும் பின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸோ எனக்கு கிளாத் இல்லை, அதனால தான் வந்து இந்த கிளாத்தை ஒட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்கோட லென்த்து வித்தை விட அதிகமான ஒரு கிளாத்தை எடுத்து பின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து இந்த சைடாக வந்து திருப்பிக்கோங்க. நல்ல பக்கமாக திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நெக்கோட ஷேப் வந்து தெரியும். ஸோ அப்படியே இந்த நெக்கோட ஷேப்புக்கு ஓரத்துலேயே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இதே மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம உல்டாவாக திருப்ப போகிறோம். இது நெக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த நெக்கோட ஷேப்க்கு வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து சுற்றி வந்து நாச் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து இது அப்படியே வந்து இப்படி உல்டாவாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நல்லா வந்து ஒரு அயன் வந்து பண்ணணும். ஓகே, உல்டாவாக இந்த நெக்கை வந்து நம்ம அடித்து திருப்பினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு பட்டன் மாதிரி வந்து கொடுத்து பேக் சைடு வந்து இது பூட்டிக்கலாம். ஸோ இது நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேக்குக்கு வந்து நெக்கை எப்படி அடித்து திருப்பணுமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நம்ம நெக்கை வந்து அடித்து திருப்பணும். இது ஃப்ரண்ட்டு பீஸ்க்கு வந்து நம்ம ஓப்பனெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பேக்குக்கே வந்து ஓப்பன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த நெக்கோட லென்த்தோட வித்தோட பெரிய கிளாத்தை எடுத்து நம்ம எப்படி பேக் சைடுக்கு அடித்து திருப்பணுமோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நம்ம அப்படியே அடித்து உல்டாவாக திருப்ப போகிறோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நெக்கோட ஷேப்க்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த நெக்குக்கு சுற்றி வந்து நாச் கொடுக்கணும். ஓகே, நாச் கொடுத்துட்டு முன்னாடியாக திருப்புங்க. இப்போ இந்த கிளாத் அப்படியே இப்படி பின்னாடி உல்டாவாக திருப்பிட்டு நல்லா இப்படி வந்து திருப்பிக்கோங்க. ஓகே,
நம்ம ஃப்ரண்ட்டும் வந்து நல்லா அடித்து வந்து திருப்பிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நம்ம ஷோல்டர் மட்டும் அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் மட்டும் இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் இருக்கிற பீஸை வந்து நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்மளோட இந்த சைடு இருக்கிற இந்த பீஸையும் வந்து இப்படி வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கணும், இதையும் ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த பீஸ்க்கும் ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டோம், இதுக்கும் ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆமோல் சைடு வந்து ஒரு கிராஸ் பீஸ் வச்சு அடித்து திருப்பணும். அதாவது நம்ம ப்ளவுஸ் நெக்குக்கெல்லாம் கிராஸ் பீஸ் வச்சு அடித்து திருப்புவோம்ல, அதே மாதிரி இந்த ஆமோல் சைடு 2 ஆமோலுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சு அளவுள்ள ஒரு கிராஸ் பீஸ் வச்சு அடித்து வந்து திருப்புங்க. ஓகே, ஸோ நான் இப்போ எப்படி வந்து இந்த ஆமோல் சைடு வந்து எப்படி வந்து ப்ளவுஸ்க்கு எப்படி அடித்து அப்படியே கிராஸ் பீஸ் வச்சு அடித்து திருப்புவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு பீஸும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடும் வந்து இந்த ஆமோல் வந்து அப்படியே ப்ளவுஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் எப்படி மடித்து தப்புமோ அதே மாதிரி 2 பக்கமும் வந்து தைச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பீஸை வந்து இப்படி அட்டாச் பண்ணிட்டா இது வந்து இந்த ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இங்கே வந்து ஒரு சின்ன டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய இந்த ஸ்லீவ் சைட் டிசைன் கொடுக்கறதுக்காக ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு வந்து லென்த்து, அதுக்கப்புறம் வந்து இந்த வித்து வந்து உங்களோட ஃப்ரண்ட்டு வேஸ்ட்லேருந்து பேக் வேஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஃப்ரில் வைக்கிறதுக்கு எவ்வளோ லென்த் இந்த துணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த ப்ளீட்ஸ் மாதிரியே வச்சு உங்களோட ஃப்ரண்ட்டு வேஸ்ட்லேருந்து அப்படியே கண்டினியூவாக பேக் வேஸ்ட் வரைக்கும் வந்து ஃப்ரில் வைக்கணும். ஓகேவா? இந்த நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 பீஸ் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 2 பீஸையும் வந்து இப்படி ஒன்றா வச்சு இப்படி வந்து டபுளாக வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கிருந்து அப்படியே வந்து கிராஸாக வந்து நம்ம இப்படி வந்து இதை கட் பண்ண போகிறோம். கரெக்டாக இங்கே கீழே இருந்து ஒரு 1 இன்ச் வந்து கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டாலே ஓகே, கேப் விடலனாலே நல்லா டிசைனாக தான் இருக்கும். அப்படியே இப்படி வந்து கிராஸாக கட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நமக்கு 2 ஸ்லீவுக்கும் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதை வந்து இப்போ இப்படி ஃப்ரில் மாதிரி வச்சு நீங்கள் ட்ரெஸ்ஸோடு அட்டாச் பண்ணணும். சரியா? ஸ்லீவ் டிசைன் அட்டாச் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ரில் மாதிரி இப்படி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக இதோட சென்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட சென்டர் வந்து எனக்கு இது. ஸோ இந்த சென்டரும் இந்த ஷோல்டரோட சென்டரையும் வந்து நான் கரெக்டாக இப்படி வச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக இது மேலேயே வைக்கிறேன். ஓகே, பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இப்படி வச்சு கரெக்டாக பேக் சைடு
வேஸ்ட் வரைக்கும் இது இப்படி வைக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு கரெக்டாக இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதை அப்படியே வந்து இப்படி வச்சு பின் பண்ணிவிட்டு தையல் போட வேண்டியது தான் வேலை. ஓகே, இந்த ஷோல்டரையும் இந்த சென்டரையும் கரெக்டாக வச்சுக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு பின் போட்டுக்கலாம். இப்போ இப்படி கரெக்டாக இது இப்படி கரெக்டாக வச்சு அதுக்கு மேலே இந்த கிளாத் ஓகே இப்படி வச்சு அப்படியே வந்து ஒரு ஸ்டிச்சு. ஓகேவா? அப்படியே வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இதே மாதிரி தான் இந்த சைடும் தைக்கணும். ஓகே, இப்போ இந்த சைடு எப்படி வந்திருக்கோ இதே மாதிரி தான் வந்து நம்ம இந்த சைடும் வந்து இன்னொரு சைடும் தைக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஸ்லீவ் பக்கத்தில் வந்து ஸ்லீவுக்கு இந்த டிசைன் ரெண்டுமே வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக ஷோல்டர்லேருந்து இப்படி இப்படி பிடிச்சி இப்படி போட்டுக்கோங்க. இது மடித்து போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து இந்த ஃப்ரில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஃப்ரில்லும் வந்து நம்ம கீழே அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் வந்து ஃபினிஷ்டு. இந்த ஃப்ரில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு சைடு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்னால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.